தமிழகத்திற்கான நிதி ஆதாரங்களை முடக்க நினைக்கும் தற்போதைய மத்திய அரசு மீண்டும் வந்துவிடக்கூடாது என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். அந்த நிதி ஆதாரங்களை முடக்குவது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை உரிய நேரத்தில் வழங்குவதில்லை, முழு அளவிலும் வழங்குவதில்லை. சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், அதனால அதுக்கு நிதி ஒதுக்க முடியாது. உத்தரப்பிரதேசம் மிக மிக பின்தங்கிய மாநிலம்னு நம்மகிட்ட சேப்படிச்சு இன்னொருத்தனுக்கு கொடுக்குறது. நம்ம பணத்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து விட்டு நம்மை வஞ்சிக்கின்ற அரசு மத்தியில் இருக்கின்ற அரசு. நம்ம மறந்துடக்கூடாது, அந்த அரசு வரக்கூடாது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை தொடங்குமாறு 33 மாதங்களாக மத்திய அரசிடம் தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 33 மாசத்துல எப்பெல்லாம் நாங்கள் டெல்லிக்கு போகிறோமோ அப்பெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எப்போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்ததோ அப்போதெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏராளமான முறை கடிதங்களின் வாயிலாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். என்றாலும் கூட இப்பொழுது கடைசியாக நாங்கள் அந்த ஜப்பான் டோக்கியோவுக்கு சென்ற நேரத்தில் ஜைகாவின் துணைத் தலைவர்களே சந்தித்து மதுரையில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்து தர வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.